நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு நாட்டுடைய தலைவரா இருக்கீங்க. உங்களை ரொம்ப நாள் இந்த போர்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு உங்களை திடீர்னு கைவிட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் இருக்க ஓவல் ஆஃபீஸ்க்கு ட்ரம்ப்பை பார்க்க வராரு. இந்த போருக்கு ஆதரவு கேட்டும் அப்புறம் முக்கியமான ஒரு டீலை சைன் பண்ணவும் வராரு. ஆனால் சப்போர்ட்டும் கிடைக்கல, அந்த டீலும் சைன் ஆகல. இதுக்கு காரணம் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த அந்த வார்த்தை போர் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, புட்டின் மேல இருக்க வெறுப்புனால எந்த டீலுக்கும் ஒத்துக்காம இந்த போர் அதிகரிச்சுட்டே வராரு ஜெலன்ஸ்கின்னு சொல்றாரு. அப்புறம் அமெரிக்கா உக்ரைனுக்கு தன்னுடைய வெப்பன்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணலைன்னா ரஷ்யா உக்ரைனை 2 வாரத்தில் பிடிச்சிருன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இதுக்கு ஜெலன்ஸ்கி மொத்த உக்ரைனையும் 3 நாள்ல பிடிச்சிருவேன்னு புட்டின் சொன்னதா சொல்றாரு. இதை கேட்டு அங்கிருந்த மொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்புறம் ஜெலன்ஸ்கி, இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு கடல் இருக்கு, இப்ப உக்ரைனுக்கு நடக்கிறது பின் நாட்கள்ல உங்களுக்கும் நடக்கும்னு சொன்ன உடனே ரொம்பவே டென்ஷனான ட்ரம்ப் வார்த்தைகளை விடுறாரு. 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா உக்ரைனுக்கு இந்த போர்ல சப்போர்ட் பண்ணணும்னா தன்னோட நாட்டுல இருக்கிற கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு தரணுங்கிற இந்த டீல் தான். இந்த மீட்டிங்னால டீலும் சைன் ஆகல, சப்போர்ட்டும் கிடைக்கல. அமெரிக்கால இருந்து வெளியே துரத்தப்படுறாரு ஜெலன்ஸ்கி.